சிம்மராசிக்காரர் ஒரு குடும்பத்தில் போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு பணம் வரும். ஏன்னா மகாலட்சுமி யோகம் உங்கள் கைகளில் தாண்டவம் ஆடுகிறது. எடுத்து கொடுத்து 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 சிவந்த கைகள் இந்த சிம்மராசி நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியில் இருக்கவங்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்க. எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அண்ணா போலீஸ், இந்த மாதிரி தன்னுடைய குடும்ப பெருமைகளை நிறைய பேசிகிட்டே இருப்பான். இது எதிர கேட்குறவங்க என்ன எப்படி தோணும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பனாக இருந்தால் விட்டுடுவா. இப்போ மனைவி கணவனாக இருந்தால் என்ன பண்ணும்? சலிப்புத்தன்மை வந்துடும், வெறுப்புத்தன்மை வந்துடும். இதுவே குடும்பத்தில் பிரச்சனையாக மாறி கடன் ஏற்பட்டால் அலாவிதிய கடனாக ஏற்படும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பிறர் பணத்தை வச்சு ரோலிங் பண்ணக்கூடிய ஒரு ராசியான்னு பார்த்தா சிம்மராசி. இவருக்குண்டான பணத்தை சீக்ரெட் பண்ணிடுவார், மற்றவங்க பணத்திலே வாழ்வார். சொகுசா பாப்பா எங்கே போகணுவா, பெட்ரோல் போடுவா, டீ வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, இப்படின்ற மாதிரியே போயிடும். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியானவராக இருப்பார். அதான் யாருன்னா சும்மா கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்களா? அதே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு பயந்த தோரணையில் இவருக்கு எல்லா பணியோடையும் செஞ்சுடுவாங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி, காட்டுக்கு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் அந்த சிம்ம ராசி. பார்ட்னர் அப்படின்னு வரக்கூடிய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரத்தால் ரொம்ப ரொம்ப பாதிப்படையும், டைவர்ஸ் அடையும், வாதங்கள் போகும், பிரச்சனைகள் வரும். அவங்க சரியாக அதை ஆமோதித்து பண்ணலை அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையே சூன்யமாயிடும் திருமணத்தால். அதனால் ரொம்ப ரொம்ப பாதிப்பு. வாழ்க்கையில் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா எடுப்பிலே ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதுவும் பெரிய பரிகாரமாக இருந்துச்சு சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர் எங்கே தோக்குறோம் எங்கே ஜெயிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். பார்ட்னர் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, நண்பன் வரக்கூடிய நண்பன் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா கருமையாகத்தான் வருவான். நாம் ஒரு 10 ரூபா கேட்கறதுக்கு முன்னாடி அவன் நம்மக்கிட்ட மாப்பிள்ளை 10 ரூபா தான் போடுறா அப்படின்னு கேட்டு இப்படி தான் நடக்கும். இதை தவிர்த்து மாற்று கருத்தே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. வாழ்க வளமுடன், சர்வம் சக்திமயம். கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பொதுவாகவே இந்த கிரகங்கள் 12 ராசிகள், நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது. ஆமாம், அதையன்றி ஒரு அணுவுமே செயல்படாது. அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு ஏற்படக்கூடிய இந்த 12 ராசி, மேஷம் முதல் மீனம் வரை, இந்த ராசியினுடைய குணநலன்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம். அதிகாரம் மிக்க சிம்மராசி நேர்களே. ஏன்னா சிம்மராசி அதிர்ஷ்டம் சொல்கிறதா அதிகாரம் சொல்கிறதா? அதிர்ஷ்டமும் அதிகாரமும் உருவான ஒரு ராசி என்னன்னு பார்த்தோம்னா சிம்மராசி தான். காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியாக வரக்கூடிய அதனுடைய ஆதிபத்தியமே சூரியன் தான். இந்த உலகத்தில் சூரியன் அவதரித்த பிறகுதான் எல்லா இனப்பெருக்கம் நடக்கிறதா அந்த சயின்டிஸ்ட் சொல்லுது. ஆமாம், அறிவியல் அதுதானே சொல்லுது. அது மாதிரி இந்த சிம்மராசிக்காரர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு விஐபி குடும்பமாக மாறுவதற்குண்டான சூழல்கள் படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி போயிருக்கும். அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அரசியல் தொடர்பு இருந்தே ஆக வேண்டும், இருக்கும். அரசியல் தலைவர்கள் உருவாவார்கள் அல்லது சமுதாய தலைவர்கள் உருவாக்கார்கள். ஆமாம், பெரிய பெரிய பேரணிக்கு தலைமை வகிப்பார்கள். இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். பேச்சு திறமை மிக மிக அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாங்க, தேவையானதை மட்டும் பேசுவாங்க, அடுக்கு தொடர்களில் பேசுவார்கள். ஆமாம், அப்படியே ஒரு சிம்ம ராசியில் ஒரு பேச்சுத்திறன் உள்ள ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறார் அப்படின்னா அப்படியே சரளமாக எந்த ஒரு தடை தாமதம் இல்லாமல் பேசக்கூடிய அவர் ஆற்றல் அவருக்கு உண்டாகியே தீரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த சிம்மராசிக்காரர் ஒரு குடும்பத்தில் போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு பணம் வரும். ஆமாம், ஏன்னா மகாலட்சுமி யோகம் உங்கள் கைகளில் தாண்டவம் ஆடுகிறது. எடுத்து கொடுத்து 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 சிவந்த கைகள் இந்த சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறாங்க ஒரு சிம்மராசி அப்படின்னா பெரிய ஒரு அதிகாரத்தில் இருப்பார். அவர் வரும்பொழுதே அப்படியே ஒரு பல கார்கள் நிற்கிற மாதிரியும், பல பெரிய பெரிய இடத்துக்கு போகிற மாதிரியும் அந்த வாய்ப்புகளை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார். எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் பிரம்மாண்டம். சிம்பிளாக போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. இந்த சிம்ம ராசிக்கு அந்த மாதிரி பலம்
வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய ஒரு பலமாக அமையக்கூடிய ராசி சிம்ம ராசி. இவருக்காக காத்திருப்பாங்க, இந்த சிம்ம ராசிக்காருக்காக காத்திருப்பாங்க. ஏன்னா லிஸ்ட்டில் விஐபி லிஸ்ட்டில் வந்துடுவார். இவர் வந்தால் தான் இந்த காரியம் நடக்கணும், இவர் வந்தால் தான் இதை திறக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து விஐபியாக வந்துடுவாங்க. சிம்ம ராசியாக இருந்து மூத்த பையன் மூத்த பெண்ணாகவோ பிறந்து விட்டால் அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும். அனைத்தையும் அந்த குடும்பத்துக்கு அவங்களே பார்த்துக்குவாங்க. அது மருமகளாக வந்தால் கூட சரி, மூத்த மருமகப்பா சிம்ம ராசிக்காரி அப்படின்னா அந்த குடும்பம் அவங்க கட்டுப்பாட்டில் போயிடும். A to Z அவங்ககிட்ட தான் நடக்கும் எல்லா விஷயமும். அதை மீறி எதுவுமே நடக்காது. அப்படி தான் நடக்கும். எங்கே பிரச்சனை நடக்கும் அப்படின்னா காதல் அப்படின்ற ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும். இங்கே உண்மையான காதல் இருக்கும், அங்கே எதிர்பாலினத்தினருக்கு அதை அனுபவிக்க முடியாது. காதல் தோல்வி என்பது வாழ்க்கையில் வந்தே போகும், வந்தே தீரும். எதிர்பாலினத்தவரால் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தே தீர வேண்டக்கூடிய ராசி சிம்ம ராசி. கல்யாணம் பண்ணிட்டுக்குள்ள போய் சீக்கிரட்டாக கேளுங்க என்ன நடக்குதுன்னு, கண்டிப்பாக சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல நான் தோற்றுருக்கேன், காதல் தோல்வி ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உண்மையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரூ பெர்சன். பிள்ளைகள் செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் செல்வாக்கு உள்ளவராக இருப்பார்கள். கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஆசிரியர் பணி ஒன்று இருந்தே ஆக வேண்டும், இருந்தே தீரும். வாத்தியார் குடும்பம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். வாத்தியார் குடும்பம். உத்தியோகத்தில் ஒரு நிலையான உத்தியோகமாக அமைந்துவிடும். நிலையான உத்தியோகமாக ஆரம்பத்தில் வந்து 5000 10,000க்கு உண்டான சம்பளம், பின்னாடி அது லேக்ஸ் கணக்கில் போகிறதுக்கு உண்டான சம்பளம். ஆளுமை திறன் என்பது, அதிகாரத்திறன் என்பது வலுவாக இவர்களிடம் வந்து சேரும். என்ன ஒன்று, சிம்மராசினியர்கள் தொப்பை போடாமல் உடல் ரொம்ப ஏறாமல் பார்த்துக்கணும். உடலை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கணும். மறுபடியும் உடம்பை குறைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியாக உங்களால் உடம்பை குறைச்சிட முடியாது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசியினுடைய குழந்தையினுடைய தோப்பனார் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்துதாரராக இருப்பார். ஒரு நாட்டாமையாக இருப்பார், ஒரு அதிகாரமிக்கவராக இருப்பார், ஒரு ஆர்மி பர்சனாலியாக இருப்பார், ஒரு போலீஸ் துறையில் இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் கோயில் பணிகளை ஒரு ஒரு திருவிழாவை நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மலையும் மலை சார்ந்த பிரதேசங்களையும் வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்கு கிடைக்கும். மலை சார்ந்த பகுதிகள் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசி. அப்படியே ஒரு ஏசிலையும் ஒரு ஏசி கார்லையும் இப்படியே போயிட்டு தன்னுடைய தொழிலை அமைச்சிக்குவாங்க. ரொம்ப வேர்வை சிந்தி உழைக்காத ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அப்படி வேர்வை சிந்தி உழைச்சாலும் அது நிரந்தரம் கிடையாது, கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு தான். இவங்க தொழிலில் கண்டிப்பாக சொகுசை கையாள வேண்டும். சொகுசாக வாழ்வாங்க சார். தொழிலே வந்து அவ்வளோ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை திரவியங்களோடும் அப்படியே நீட்னஸாக இருக்கும். அது சிம்மராசிக்கு உண்டான ஒரு விஷயம். லாபங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டு கம்பெனியோடு இவங்க டைஅப் வச்சுக்கிறாங்க. வெளிநாட்டு பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த ஹேண்ட்லூம்ஸ் தயாரிக்கிறாங்க, இந்த கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக அமைச்சிடும். ஆமாம், பல கிளைகள் வச்சுருப்பாங்க. ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது படிப்படியாக வளர்ந்து பல நிறுவனங்கள் அதை அந்த பேரில் ஷேர் பண்ணுறது, அந்த தொழிலை பல இடங்களுக்கு அமைத்து கொள்வது, இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு புத்திசாலித்தனமான ராசி அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு மரியாதை என்பது இவர்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவாகவே இருக்கும். அதாவது மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வலுவான ராசி இல்லையா, அதனால எல்லாருமே அடக்குமுறையை தான் கையாளும். ஆமாம், மதிப்பு கொடுக்க 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 நீங்கள் உயரப்படுவீர்கள். அதனால் எதிர்பாலினத்தவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு விஷயத்தில் மைனஸ் உண்டு. இவர்கள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். ஒரு பெரிய உங்களுடைய அந்தஸ்து, தகுதி, திறமை, தற்பெருமை இதெல்லாம் போட்டு திருமணத்தில் காட்டக்கூடாது. ஆமாம், நான் யாருன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, நான் எந்த குடும்பம்னு தெரியுமா, இந்த மாதிரி தற்பெருமைகளை அதிகமாக பேசிய எதிர்பாலினத்தவரையினுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்வீர்கள். சிம்மராசியில் இருக்கவங்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்கள், எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அண்ணா போலீஸ், இந்த மாதிரி தன்னுடைய குடும்ப பெருமைகளை நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இது எதிர கேட்குறவங்க என்ன எப்படி தோணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நண்பனாக இருந்தால் விட்டுடுவா, இப்போ மனைவி கணவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், சலிப்புத்தன்மை வந்துடும், வெறுப்புத்தன்மை வந்துடும். இதுவே குடும்பத்தில் பிரச்சனையாகவே மாறிவிடும். அதனால் இந்த ஸ்பீக்கை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்லது.
பயணங்கள் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு நிறைய பயணப்படுவார். குறிப்பிட்ட 18 வயசுக்கு மேலே ஒரு 35+ வரைக்கும் அவர் சுத்தாத ஊர் கிடையாது, பார்க்காத நாடு கிடையாதுன்ற மாதிரி சூழ்நிலை இந்த சிம்ம ராசிக்கு வந்துடும். பெரிய பரிகாரமே கண்டிப்பாக காலையில் எழுந்து வாக்கிங் போயிடணும். அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நடைப்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதான் பரிகாரம் உங்களுக்கு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா என்றும் 16 அப்படின்ற ஒரு இளமையான தோற்றத்திலையும் வளமையான தோற்றத்திலையும் நீங்கள் இருக்கலாம். இதுதான் விஷயம். சீக்ரெட்டே அங்கே தான் இருக்குது. ஆமாம், நடக்கணும், பயணம் பண்ணணும். அதுவும் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களும், அனைத்து வசதிகளும், அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு பெரிய தாந்திரீகமான ஒரு பரிகாரம் சிம்ம ராசி. ஆமாம், மரம் நட வேண்டும். நிறைய மரங்கள் நடணும். தன்னுடைய வாழ்நாளில் நிறைய மரம் நடணும். கடன் ஏற்பட்டால் அலாவிதிய கடனாக ஏற்படும். ஆமாம், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பிறர் பணத்தை வச்சு ரோலிங் பண்ணக்கூடிய ஒரு ராசி யாருன்னு பார்த்தா சிம்ம ராசி தான். இவருக்குண்டான பணத்தை சீக்ரெட் பண்ணிவிடுவார். மற்றவங்க பணத்திலே வாழ்வார் சொகுசா. வாப்பா எங்கே போகணும், வா பெட்ரோல் போடுவா, டீ வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, இப்படின்ற மாதிரியே போயிடும். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியானவராக இருப்பார். அதான் யாருன்னா சும்மா கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்களா? அதே எப்படி வாங்கி கொடுத்துருவாங்க? அதுவும் ஒரு பயந்த தோரணையில் இவருக்கு எல்லா பணியோடையும் செஞ்சுருவாங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி, காட்டுக்கு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் அந்த சிம்ம ராசி. அப்படிப்பட்ட அந்த ராசி பார்ட்னர் அப்படின்னு வரக்கூடிய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரத்தால் ரொம்ப ரொம்ப பாதிப்படையும், டைவர்ஸ் அடையும், வாதங்கள் போகும், பிரச்சனைகள் வரும். அவங்க சரியாக அதை ஆமோதித்து பண்ணலை அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையே சூன்யமாயிடும் திருமணத்தால். அதனால் ரொம்ப ரொம்ப பாதிப்பு. வாழ்க்கையில் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா எடுப்பிலே ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா அதுவும் பெரிய பரிகாரம் தான் இந்த சிம்ம ராசிக்கு. கண்டிப்பாக கிட்னி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் வயிறு சார்ந்த ரோகங்கள் வருவதற்கு முன்னாடி அதுக்கு பரிகார தீர்வாக ஒரு கோயில் போகிறீங்க, ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கோயில் அந்த அர்ச்சகர் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு 108 ஐயர் வந்து யாகம் பண்ணுவான் 2 நாள் 3 நாளைக்கு. அவர்கள் அமரக்கூடிய அந்த மணப்பலகைன்னு சொல்லக்கூடிய ஆசனம், அந்த மணப்பலகையை பலாமரம் அல்லது தேக்கு மரம், இந்த மரத்தில் நீங்கள் செய்து கொடுங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அத்தனை குருமார்களும் அமர்ந்து அந்த வேதத்தை ஓதக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உதவி செய்கிறீங்க, அன்பளிப்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி கொடுக்கும். இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜோதிடர் சொல்லிட்டாரு, கும்பாபிஷேகத்தில் போயிட்டு மணக்கட்டை செய்ய சொல்கிறாரு, அது மணக்கட்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஆசனம், அது அமரக்கூடிய ஒரு பலகை தான் ஆசனம், அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. போயிட்டு உடனே ஒரு இடத்து கார்பெண்டர் பார்த்துட்டு ரொம்ப சீப்பாக செஞ்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. அவர் என்ன கேட்குறாரோ அதை குறைக்காமல் நீங்கள் கொடுத்துடணும். அது என்ன பலகையோ அந்த பலகையில் தான் செஞ்சு கொடுக்கணும். கடமைக்கு செய்யக்கூடாது, சரியாக செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதை புரிந்து கொண்டு அறிந்து தெரிந்து நீங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாகும். கடமைக்கு செஞ்சீங்கன்னா கடமைக்கு தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரர் எங்கே தோக்குறோம் எங்கே ஜெயிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். பார்ட்னர் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, நண்பன் வரக்கூடிய நண்பன் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா கருமையாகத்தான் வருவான். நாம் ஒரு 10 ரூபா கேட்கறதுக்கு முன்னாடி அவன் நம்ம கிட்ட மாப்பிள்ளை 10 ரூபா தான் கொடுறா அப்படின்னு கேட்டு இப்படிதான் நடக்கும். இதை தவிர்த்து மாற்று கருத்தே கிடையாது. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லையை தாண்டி சென்றால் ஏக வெற்றிகள் பெறலாம். அப்போ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் விசா போட்டுடுங்க, பாஸ்போர்ட் எடுத்துருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டு யோகத்துக்கு சம்பாதிக்கிற வயசில் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்ல அற்புதமான வருமானம். இல்லைன்னா தொழில் அமைச்சிக்கிறது, நம்ம பிறந்த ஊரை விட்டு எல்லையை தாண்டி தொழில் அமைச்சு பெரிய வெற்றிகள் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கௌரவத்தை நிலைப்படுத்தி கொள்வதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசி அமைகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.